கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு 2 விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நடந்த ஓபிஎஸ் டிஎம்கேல ஜாயின் பண்ணது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஒய்ஃப் வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி ரொம்ப ஷாக்கிங்கில் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து டிஸ்கஸில் போகும் அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸோட விஷயத்த எல்லாருமே வந்து மறந்துட்டு ஓபிஎஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் விஜயோட டிவோர்ஸ் கேஸ் பற்றி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஃபேமிலியவே வந்து ஒழுங்காக பார்த்துக்கல, இவர் எப்படி வந்து நாட்டுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. டிவோர்ஸ், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு பர்சனலான விஷயமா இருந்தாலும் அது பொது மேடைக்குன்னு வரும்போது யாருனாலும் வந்து பேச தான் செய்வாங்க. மேபி இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறது வேறு. அதுவே நான் ரோட்டில் போய் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நானே சண்டை போடுறேன், இல்லை நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா போகிற வரவங்களாம் வந்து கேட்க தான் செய்வாங்க. என்னம்மா பிரச்சனை, ஏன் கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க தான் செய்வாங்க. அப்படி தான் வந்து இந்த விஜயோட டிவோர்ஸ் கேஸையும், ஏன்னா அது பர்சனல் விஷயம், நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சப்போஸ் யாராவது நீங்கள் கேட்பீங்க, அதுக்கான ஒரு ஆன்சராக தான் வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த மனுவில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க கீதா அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக வந்து கேதர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். விஜயோட ஒய்ஃப் வந்து சங்கீதா நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து காசிப்பாக பொதுமக்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். விஜய் வந்து ஒய்ஃபோட பிரிஞ்சிருக்காங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியல, த்ரிஷா கூட வந்து டேட்டிங் போகிறாரு அப்படின்ற நிறைய காசிப்பாக நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அது விஜய் சைட்லேருந்தோ இல்லை சங்கீதா சைட்லேருந்தோ வந்து யாருமே வந்து ப்ராப்பராக அஃபிஷியலாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதனால அது வந்து காசிப்பாகவே வந்து இருந்துச்சு. ஸோ சில காசிப் வந்து உண்மையாயிரும். அப்படி தான் வந்து இந்த காசிப் வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாயிருக்கு. இதாக சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் அதை கேட்க வந்து கலெக்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மனுவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதை கேட்க படிக்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்களும் சரி, இல்லை நானும் சரி, நம்ம யாருமே வந்து விஜய் பக்கத்துலேயோ இல்லை சங்கீதா பக்கத்துலேயோ இருந்து நம்ம வந்து பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். இது எல்லாமே வந்து உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் யாரும் நம்ப வேணாம், பொய்யா இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ப வேணாம். நம்மளாம் வந்து ஒரு ஆடியன்ஸு. அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுற ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவரோட பர்சனல் லைஃப்பையும் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரியான கான்செப்டில் தான் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தான் நடந்திருக்கும் அப்படின்ற அனுமானத்துக்கு நம்ம வர வேணாம். நம்ம ஆடியன்ஸாக இருந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் மேரேஜ் வந்து 1998 ஜூலை 10 வந்து கல்யாணம் ஆகிருக்கு. யூகேயில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கல்யாண டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25, 1999. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழித்து தான் வந்து சென்னையில் இவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ விஜயாக இருக்கட்டும், விஜயோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேனாக வந்து லண்டன்லேருந்து வந்தாங்க, நாங்கள் இமீடியட்டாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான். அதுவும் 1 இயர்லாம் அவங்க சொல்லவே இல்லை, வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சது, பேசி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி மேரேஜே வந்து பியூர் வந்து லவ் மேரேஜ் தான் போல். ஏன்னா அவங்க யூகேயில் 1 இயருக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக்காக இங்கே வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது 100% வந்து லவ் மேரேஜ் தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு லைஃப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 2021 ஒரு நடிகையுடன் விஜய்க்கு வந்து ஒரு அஃபர் இருந்தது. அதை வந்து கன்ஃபார்மாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது அவங்க ஆதாரமே வச்சுருக்காங்களாம். இப்போ கூட அவங்க அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேவைப்பட்டால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்ததுன்னா நான் வந்து ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சந்தேகப்படலை, ஆதாரத்தோட கையுங்களவுமா பிடிச்சதுனால தான் வந்து எதுவுமே வந்து சந்தேகத்தோடு கேட்டாங்கன்னா நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு விஜயுமே வந்து கேட்கலாம் இல்லைங்களா. ஸோ சந்தேகத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஆதாரபூர்வமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது கேட்கவும் வந்து நான் வந்து ஓகே, நான் அஃபேர்ஸை வந்து கட் பண்ணிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நடிகையோட நான் வந்து அஃபேர்ஸை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் ஆனால் கண்டினியூ பண்ணியிருக்காரு. அவங்களும் மனுஷங்க தான், அவங்க செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தான். இப்போ நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குமோ அதுதான் வந்து அவங்க ஃபேமிலிலையும் நடக்கும். நம்மள மாதிரியான ஹியூமன்ஸ் தான் அவங்களும். ஸோ அடுத்து என்ன ஆகும், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை வரும் இல்லைங்களா. ஸோ யாருனாலும் கேட்பாங்க, மனைவி வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினாலும் கணவனுக்கு பிடிக்காது, கணவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்கனாலும் ஒரு எப்படி சொல்கிறது, யாராலையுமே வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அது கம்ப்ளீட்டாக வந்து துரோகம் தான். இதில் வந்து இந்த கட்சி தான் வந்து இப்போ எலெக்ஷன் வருது, இவங்க புஷ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கெலாம் வந்து வேலையே இல்லை. எந்த ஒரு பொண்ணும் வந்து புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஃபேர்ஸ் இருக்குது
அப்படின்னா எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்களால தாங்கிக்கவும் முடியாது, பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இல்லை பிரிஞ்சு வாழ்வோம், அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து யாருனாலும் வந்து யோசிப்பாங்க. ஸோ இதில் வந்து அரசியலோட உள்ளீடு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முரசொலி செல்வம் டிஎம்கேவில் ஒருத்தர் இறந்தார் இல்லைங்களா, முரசொலி செல்வம், ஐ திங்க் நேம் ஏதோ மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் இறந்தப்ப சங்கீதா வந்து அட்டன் பண்ணாங்க இல்லைங்களா, அதை வச்சு கம்பேர் பண்ணிலாம் சொல்கிறாங்க. அரசியல் காரணங்கள் வந்து இது இல்லைங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா, சங்கீதாவை சொல்கிறேன், சங்கீதா வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே வந்து ப்ராப்பர் டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் சில திருத்தங்கள் வந்து தேவைப்பட்டதுனால திரும்ப ரீஅப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி. ஸோ அது திரும்பவும் வந்து இப்போ லாஸ்ட் மந்த்தே அப்ளை பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. அவங்க வந்து மனுவிலே வந்து சொல்லியிருக்காங்க, கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு வராமல் நான் வந்து லீகலாக கொண்டு வரணும் இல்லாமல் 4 பேரை வச்சு பேசியே வந்து இதை முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா அப்போ அந்த நடிகையோட பேரையும் வந்து நாகரிகம் கருதி அவங்க வந்து வெளியில் இடலை. சப்போஸ் எனக்கு எதுவும் ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னா நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க இதில் வந்து வெளியிடலை. ஒரு நடிகை அப்படின்றது தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகை யார் என்ன அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ அவங்க சொல்கிற விஷயமும் வந்து பொய்யா இருக்குது அப்படின்னா, குறிப்பிட்ட நடிகை வந்து விஜயோட செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, மை பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அவமானமாக இருந்திருக்கு சங்கீதாவுக்கும். அவங்க பசங்களுமே வந்து பெரிய பசங்களாயிட்டாங்க. இப்போ விஜயோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு, அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 சம்திங், 25 27 அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களே வந்து கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் பசங்க பொண்ணுங்க வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, இவர் வந்து ஒரு கல்யாண மூடில் ஒரு இன்னொரு அஃபேர்ஸ்க்குள்ளார போகும்போது இப்போ அவர் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி போடுறாங்கன்னா அந்த பசங்களும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளோட அப்பா நம்ம அம்மா கூட இல்லாமல் இன்னொரு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ஆர்ஒய் கூட இருக்காங்களே அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் வந்து எந்த ஒரு அரசியல் உள்நோக்கம்லாம் வந்து இல்லை. அந்த அம்மா மூவ் பண்ணியிருக்காங்க, இவர் அரசியலில் இறங்கியிருக்காரு. அந்த அம்மாவும் நிறைய வந்து பர்சனலாக சொந்தக்காரவங்களாம் வச்சு பேசி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கு. எதுலேயுமே எடுபடலை அப்படிங்கிறது தான் வந்து அந்த அம்மாவோட பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. மதிக்கலை அப்படிங்கிறது தான் வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. மேபி இவர் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருந்தார் விஜய் அப்படின்னா இது கோர்ட் வரைக்கும் வந்திருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம யாருமே வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கல. ஸோ விஜயுமே வந்து இதை அவரும் ஓப்பன் பண்ணி சொன்னால் தான் வந்து 2 சைட்லேயும் வந்து இருக்கிறது தெரியும். ஜஸ்ட் இது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான். விஜய்க்கும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்க கேட்டதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணங்கள்லாம் வந்து நிறைய இவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் நடிகையோடு அவர் வந்து போயிருக்காரு. அப்புறம் வந்து பொது நிகழ்ச்சிகளையுமே வந்து சங்கீதாவை வந்து கட் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக வந்து சங்கீதா எல்லா மேடையிலையுமே வந்துடுவாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு க்யூட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் அண்டு சங்கீதா உட்காந்துருக்கும் போது அவங்க பேசும்போது அவங்க என்னென்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப க்யூட்டான கப்புலாக தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து இப்போ இது தெரிஞ்சு அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சு கேட்கவும் இவங்கள கட் பண்ணியிருக்காரு. சங்கீதாவை மனைவியை தான் கட் பண்ணியிருக்காரு. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பங்கும் எனக்கு இருக்கிறதா வந்து தோணுது. என்ன அப்படின்னா, இவர் வந்து குடும்பத்தில் இருக்கார், அந்த பர்டிகுலர் நடிகை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை டிவோர்ஸ் ஆன பர்சனாக வந்து சூஸ் பண்ணுமோ ஒழிஞ்சு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் கூட பழகி சரி அப்படியே வீட்டுக்குள்ளார ஒரு குடும்பத்துக்குள்ளார சண்டை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ உன் ஃபேமிலியை பாருப்பா, நான் என் பொழப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகுவாங்க. ஸோ விலகவே இல்லை அப்படின்னா இதில் வந்து அந்த பர்டிகுலர் நடிகையோட பங்கும் இருக்குது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து தான் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கேடுகட்டத்தனம். ஸோ விஜய் மேலேயும் தப்பு இருக்குது. பொண்டாட்டியை விட அந்த நடிகை தான் முக்கியம்னு பின்னாடி போகிறாரு. ஒரு சிற்றின்பம் தானே இதெல்லாம். ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக கட்டின பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா ஸோ இந்த 2 பேர் மேலேயும் தான். இதில் பாவப்பட்டது யாருன்னா சங்கீதா தான். அவர் வந்து வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்களை விட்டுட்டு போகிறது, வெளிநாட்டு பயணங்களுக்கு அந்த பர்டிகுலர் நடிகையோட போகும்போதெல்லாம் அப்போ அதை பார்க்குறவங்க சங்கீதாவுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டைரக்டர்ஸாக இருக்கிற ஒரு ஷூட்டிங் டைம்லேயே இந்த ஒன்றா பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, என்னம்மா உன் வீட்டுக்காரர் அந்த நடிகையோடய சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பசங்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய அவமானம் தானே. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப டீப் எமோஷ்னல் பெயினாக இருந்துச்சு எனக்கு. யாருனாலும் இருக்க தானே செய்யும். எனக்கு வந்து ரொம்ப டீப் எமோஷ்னல் பெயினாக இருந்துச்சு. குடும்பத்தில் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஐ மீன்
அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானேங்க. எப்போவுமே குடும்பத்தில் இப்போ வீட்டில் இல்லாமல் எப்போவுமே அந்த நடிகை பின்னாடி இருக்கார் அப்படின்னா, பசங்களோட எதிர்பார்ப்பு ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒய்ஃபோட எதிர்பார்ப்பும் வந்து ஹஸ்பண்ட் வந்து நமக்காக நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு தானே யாருனாலும் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு டீப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தானே போயிடுறாங்க. அதுவும் லவ் மேரேஜ் அப்படிங்கும்போது எவ்வளோ வந்து லவ் பண்ணி இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துரோகம் தான். யாருனாலும் எந்த பொம்பளையும் வந்து இப்போ போல்டாக வந்து இறங்க மாட்டாங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து நம்ம எல்லாருமே திட்டினோம். இவரோட ஏன் வாழணும்னு நினைக்குது ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க சங்கீதாவை பொறுத்தளவு அவங்க லீகலாக வந்து இதுவே வந்து ஒரு பெரிய தைரியம் தான். நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இவர் பெரிய லெவலில் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால பேசவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் அவர் வந்து லாக் பண்ணியிருக்காரு. அதையுமே மனுவில் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க. சங்கீதா வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க இல்லைங்களா, அதையே வந்து ஓகே இவ பணத்துக்காக தான் வந்து பிரியிடா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. ஸோ எந்த பொம்பளையும் வந்து பணத்துக்காக பணம் தான் முக்கியம் அப்படின்னா விஜய் கூட வாழ தான் செய்வாங்க. ஏன்னா விஜய் கூட இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைய இருக்கும், வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ பிரியும் போது அவங்க ஏன் வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் அவங்க வேலைக்கு கூட போகலை, பசங்களையே அவரோட பசங்களை தான் வந்து வளர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது வேலைக்கு போகலை, இனிமேல் அவங்களால எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா. அவரை நம்பி தான் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்படி பாதியில் விட்டு போவாருன்னு வந்து அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஜீவனாம்சம்லாம் கேட்பாங்க. அவங்க பொழப்புக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ மேபி ஜீவனாம்சம் வாங்கி அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி இனிமேல் அவங்க வந்து அவங்களோட இன்கம்க்கு அவங்க ஏர்ன் பண்ணாதான் உண்டு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து விட்டுறேன்னு சொன்னாலும் விஜய் வந்து ஒரே வீட்டில் தனித்தனியாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தாம்பத்திலேருந்தே அவர் வந்து விலகி இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு சில பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நடிகையோட ஒரே வீட்டிலே வந்து வாழ்ந்திருக்காரு. இவங்க தனியாக இருந்திருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளார. புருஷங்காரன் இன்னொரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் பண்ணுறாருனா அது எப்படி டாலரேட் பண்ணிக்க முடியும்? அப்போ அந்த கேரக்டர் உள்ள அவங்க எப்படியான நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிங்க. இப்பயும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ரீகால் பண்ணுறேன். நானோ இல்லை நீங்களோ வந்து யாரும் வந்து பக்கத்தில் இல்லை. விஜய் வந்து ஓப்பன் அப் பண்ணாதான் தெரியும். பட் இது மனுவில் இருக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸோ இந்த அம்மா வந்து 2021 தெரிஞ்சதுலேருந்து 2025 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசி பார்த்துருக்கு. அப்புறம் வழக்கறிஞர் வச்சு அட்வொகேட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. லீகலாக போகாமல் நம்ம வந்து சாஃப்டாக முடிச்சுக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சமரசம் எப்படியாவது வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் எதுக்குமே வந்து அவர் வந்து மதிக்கவே இல்லையாம். ஸோ அவங்க மதிக்கலை அப்படிங்கும்போது ஃபைனல் ஸ்டேஜை தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீடியாவில் வந்து இந்த விவாகரத்து கேஸ் வந்து நடக்குது அப்படின்னா இதை வந்து ப்ரைவேட்டாக வந்து எனக்கு நடத்தி கொடுங்க, மீடியாவில் யாருமே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சங்கீதா. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், இது வந்து பப்ளிக்காக நடக்கணும், ப்ரைவேட்டாக ஏன் நடக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. எல்லாரோட தனிப்பட்ட சுதந்திரமும் இப்போ விஜய்க்கும் சரி அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் சரி ப்ரைவேட் லைஃப் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுனால தான் வந்து மீடியா முன்னாடி எந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் அரசியல் உள்ளீடு இருக்கிற மாதிரியோ இல்லை பர்சனல் இவங்க தேவைக்காக பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. எந்த ஒரு பொண்ணும் பர்சனல் தேவைக்காக இந்த அளவுலாம் டிவோர்ஸ் வரைக்கெல்லாம் வந்து இறங்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு விஜயோட அரசியல் லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையானவங்க வந்து என்ன ஆனாலும் விஜய்க்கு கூட தான் நிற்போம் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ விஜய்க்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இருந்தாலும் அவர் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் குறையலாம். ஸோ அடுத்தடுத்து அவரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கூடுறதோ குறையிறதோ வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையுமே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.